Welcome back to Arab Perfumes. நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ ஊத் ஃப்ளோர். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் ஃப்ளோர் அப்படிங்கிறது. அதாவது இது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃப்ளோரல் ஊத் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் வந்து ஃப்ளோரல் நோட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து என்ன பிராண்டில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டாம்ஃபோர்டில், அதாவது ஊத் ஃப்ளோர் பை டாம்ஃபோர்டு தான். உட்டி ஃப்ராக்ரன்ஸ் இது. மென் அண்ட் உமன் டாம்ஃபோர்டில் சொல்கிறாங்க. 2013 லான்ச் ஆன ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இதில் மெயினாக வந்து இதனுடைய அதிகமான கான்சென்ட்ரேஷன் ஃப்ளோரலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் இருக்குது. ரோஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் மற்ற ஃப்ளோரல்லாம் இருக்குது, ஆனால் மற்ற ஃப்ளோரல் வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும். ஆனால் அந்த ரோஸுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் வந்து இந்த ஊது ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அக்காட்ஸாக பார்த்தோம்னா எப்படின்னா ரோஸு, ஊது, உட்டி, ஆம்பர் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். பால்சமிக், பச்சோலி, வார்ம் ஸ்பைசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிடிலாக இருக்கும். அப்போ டவுனில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ளோரல், அதாவது மற்ற ஃப்ளோரல், ரோஸை தவிர உள்ள ஃப்ளோரல், அப்புறம் பவுட்ரி எர்த்தி, ஃப்ளோரல் பவுட்ரி எர்த்தி, இது மூணும் ரொம்ப டவுனில் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஊது ஃப்ராக்ரன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊது ஃப்ராக்ரன்ஸ் இது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங், அந்த காட் உள்ள ஊதாக இருக்காது இது கண்டிப்பாக. இதில் நோட்ஸாக பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸு, ஊது, ரெசின்ஸ், பச்சோலி, சாண்டல்வுட், எவ்வளோ தாங்க, மொத்தம் 5 நோட்ஸ் தான் இருக்குது. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ஊது ஃப்ளோரை பொறுத்தவரையும். ஜென்ரலாக ஒரு லிமிட்டட் நோட்ஸுடைய ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி, அதாவது ரொம்ப குறைவான ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும், குறைவான நோட்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ராக்ரன்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு இது மெயினாக யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊதை ஒரு நல்ல சாய்ஸாக எடுத்துக்குவாங்க பாருங்கள். ஊது மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வேணாம். ஆனால் ஊதை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஊதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த டாம்ஃபோர்டில் வேறு சில பிராண்டில், அந்த குர்லியானில், அந்த மாதிரி ஒரு சில பிராண்டில், ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம் வர பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஊதை பெரும்பாலும் இப்படி தான் போடுவாங்க. ஊதை மிடில் போடுவாங்க, இல்லைனா ஊதை பேஸில் போட்டுட்டு மேலே ஒரு சில ஃப்ளோரல் நோட்ஸ்லாம் கொடுத்து அது வந்து மார்க்கெட்டில் நல்லா ரீச் ஆகிற மாதிரி ஒரு டைப்பில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸில், அதுவும் குறைவான நோட்ஸில் இருக்கிற ஒரு சூப்பர் ஃப்ராக்ரன்ஸில் ஒன்று தான் இந்த ஊது ஃப்ளோர், இந்த ஃப்ளோரல் ஊத் அப்படின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதனுடைய ரிவ்யூ நம்ம கவுண்டரில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேலும் ஷார்ட்ஸ் போடுவோம். ஓகே.